ஏன் தம்பி ராமசாமன் எங்க? நீங்க வேற அவர் பார்க்க தானே ஊரே அவர் வீட்டு போயிருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு கோயிலை கட்டினேன், நீங்க யாரும் சாமி கும்பிட வரல. பள்ளிக்கூடத்தை கட்டினேன், நீங்க யாரும் படிக்க வரல. குளத்தை வெட்டினேன், நீங்க யாரும் குளிக்கவே வரல. ஆனா சினிமா கொட்டாயை கட்டின கொட்டு மேளத்தோட என்ன வரவேற்கிறீங்க. இத பார்க்கும் போது இந்த யோசனை என் அறிவுக்கு ஏன் இவ்வளவு நாளா எட்டலைன்னு வருத்தப்படுறேன். அதே நேரத்துல உங்க அறிவுக்கு இவ்வளவு சீக்கிரமா எட்டிருச்சேன்னு சந்தோஷப்படுறேன். அண்ணன் ராமசாமி கொட்டகை கட்டிய கோமான் ராமசாமி. அமைதி அமைதி. அண்ணன் கூட்டம் ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு, நாம புறப்படலாமா? நானா வரமாட்டேன்றேன். நம்ம கொட்டாய திறக்க போற 2 சிங்க குட்டிங்க இன்னும் தயாராகலையே. ஏன்னா 2 பேரும் சேர்ந்தேவா திறக்க போறாங்க? அதுல பாருங்க வேலாயுதம், ராமாயணத்துல ராம லட்சுமண மாதிரி ஒத்துமைக்கு இலக்கணமே என் பையனுங்க தான். பெரியவனுக்கு சின்னவன் பேர்ல உசிறு, அவன் பேர்ல ஒரு தூசு கூட பட விட மாட்டான். சின்னவன் இருக்கானே, அதாங்க சின்ன பாண்டியன். அவங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா பதறிடுவான், பாஞ்சிடுவான். சுருக்கமா சொன்னா இவன் உசிறு அவன் கையில, அவன் உசிறு இவன் கையில. அவ்வளவு பாச பிணைப்பு. குட்டி வந்த சிங்க குட்டி குத்து சண்டை போடலாமா? பெத்தப்ப வீட்டு வழிய பெருமை பேசுறேன். சினிமா கொட்டகைய கட்டி வச்சு முட்டிக்கலாமா? நீங்க முட்டிக்கலாமா? தலையே முட்டிக்கலாமா? என்னண்ணா உள்ள பாட்டு சத்தம் கேக்குது? எங்க அம்மா பாடினாலே ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். பெருசா நடக்கிறதுக்குள்ள நான் போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். அடிச்சுக்கிறாதிய பையன் தங்கராஜா, அடிச்சுக்கிறாதியப்பா. கிளவி பேசாம போயிரு, இல்ல செத்துருவேன். காலி பசங்களா, இப்பதான் உங்களை பத்தி ஒரு வண்டி பேசிட்டு வர்றேன், அழுத மாதிரி கத்திட்டு இருக்கீங்களே. இப்ப என்னடா எங்க அம்மாட்ட தகராறு? உங்க அம்மாட்ட ஒண்ணு தகராறு கிடையாது. டேய் கல்றா. டேய் அண்ணா, எனக்கு பிடிச்சிருந்தாதான் நான் மாட்டுவேன், மாட்டினா கழட்டவே மாட்டேன். இப்ப நான் மாட்டல, மாட்டிருந்தா கழட்டிக்க. என்னடா அது, அவன் மாட்டலன்றா நீ கழட்டுன்ற. எதை கழட்ட சொல்ற? அப்பா இத்தனை நாளே பேண்ட் சட்டை எடுத்து போடுவான், தம்பி ஆச்சரிய பாஸ்ல விட்டுருவேன். இன்னைக்கு 2000 எடுத்து போட்டிருக்கான். போட்டியா? அப்பா இவன் பேண்ட் சட்டெல்லாம் நான் போடுவேன், ஒத்துக்கிறேன். இவன் 2000 மட்டும் எடுக்கவே மாட்டேன். நீ ஜாலி லோஷன்ங்கிறதே எனக்கு தெரியும். டேய் நீ ஜாலி லோஷன் தின்னதே கிடையாது. என்னடா அது ஜாலிம் லோஷன்றா? சொறி சிறங்கு படை மருந்து. ஐயோ டேய், இதுதானான்னு பாரு. டேய் எனக்கு கொஞ்சம் அந்த லோஷனை எடுத்து வை. கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொட்டகை இல்லாத ஊர்லயும் குடியிருக்கப்படாதுங்க. அதுல கண்ணையா, நீங்க படுற சிரமத்தை எல்லாம் பார்த்துத்தான் தேங்காய் மட்டையில போடுற காசை சினிமா கொட்டகையில போட்டேன். ஏதோ நல்லது செஞ்சீங்க. சார் கூட்டம் அதிகமா வந்துட்டு இருக்கு, சீக்கிரமா டிக்கெட் கொடுக்க சொல்லுங்க. சரிங்க. டேய் டிக்கெட் கொடுக்க சொல்றா. என்ன வந்து டிக்கெட் கொடுக்க சொல்றியா? யாரால கோணப்பாயலா இருக்கிறான்? என்ன என்ன என்னடா பதிலே காண, வாயத்தோடா கழுத. அடச்சே, பொட்டி வரலங்க, பொட்டி வரல, பொட்டி வரல, பொட்டி வரல. ஏயா தண்ணி போற போக பார்த்தா பெட்டி முதல்ல போகாம 2வது தான் போய் சேர போல இருக்கு. யோ உனக்கு பொட்டி வரது அவசரமா? நிலைமை பார்த்தா நாம் 2 பேரும் போய் சேரது ரொம்ப சிரமம். எனக்கு அப்போ தெரியுங்க, தேங்காய் மட்டை வித்தவெல்லாம் தேட்டர் கட்டினா இதுதான் கேதி. டேய் மட்டை கிட்டேன்னு மட்டமா பேசுறாங்கடா. நம்ம பசங்களை கூப்பிட்டு பொட்டி என்ன ஆச்சுன்னு கேளு. அங்கேயும் பொட்டி தகராறுடா. என்ன பொட்டி? டேய் கடைக்கால் போட்டடிக்க சொல்லிட்டேன், பொம்பளைக்கு நான் தான் டிக்கெட் கொடுப்பேன். நடுப்புல தகவல் பண்ண தூக்கி விட்டு மீச்சு விடுவேன். நீ பாதி பொம்பளைக்கு கொடு, நான் பாதி பொம்பளைக்கு கொடுக்குறேன். டேய் என்ன தகராறு? பொம்பளைங்களுக்கு யார் டிக்கெட் கொடுக்குறது? பொம்பளைங்களுக்கு டிக்கெட் நான் கொடுத்துக்கிறேன், நீங்க வெளியில வாங்க. அறிவு வட்ட வர்றான். பட போட்டி வரலன்னு நாங்க இங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பொம்பளை போட்டிக்கு உங்களுக்குள்ள தகராறா? என்னடா அடச்சே
வாயத்தோட கழுத. பணப்பட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு, பொட்டி வந்தாச்சு. டேய் மணி அடி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.